வணக்கம் நண்பர்களே. கருவூரார் சொல்லித்தந்த பேய்சுரையின் கற்பம் பாடலில் பேய்சுரையின் விதையில் கற்பம் செய்தால் கிடைக்கின்ற பலனையும், பயம் எதற்கு, பயப்படவே வேண்டாம் என்கிற தைரியமான நம்பிக்கை வார்த்தைகளையும் சொல்லி பாடலாக தந்திருக்கிறார். கடுமையான கசப்பான சுவை கொண்ட பேய்சுரையில் இவ்வளவு பயன்களா என்று ஆச்சரியப்பட வைக்கிறது. கருவூரார் பேய்சுரையை பாடலாக தந்திருப்பது, அவர் வாழ்ந்த காலத்தில் பேய்சுரை பல நோய்களுக்கு தீர்வாகவும் மருந்து உணவாகவும் பயன்பட்டிருக்க வேண்டும். காய்கறி கடைகளில் கிடைக்கக்கூடிய சுரைக்காய் வகைகள் இன்றும் மக்களின் உணவில் சேர்த்து கொள்ளப்பட்டு வருகிறது. சுரைக்காயின் பயன் தெரிந்து உணவில் சேர்த்து கொண்டு வருகிற வழக்கம் அன்றே துவங்கி இருக்க வேண்டும். பண்டை காலத்தில் மருந்துகளையும் குடிநீர், எண்ணெய், நெய் போன்றவைகளையும் பத்திரப்படுத்துவதற்கு பத்திரமாக சுரைக்காயின் மேலோட்டு புடுவைகளை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். கருவூரார் பேய்சுரையின் விதைகளை கொண்டு பக்குவம் சொல்லித் தருகிறார். பாடலை பார்த்து வரலாமா? பாரப்பா பேய்சுரையின் விதையைத்தானே, பழகின என் நெய் கலசம் தன்னில் வைத்து. பேய் சுரக்கா ஒரு கசப்பான காய். அதனால உணவுக்கு பயன்படுத்துறது இல்லைன்னாலும் மருந்துக்கு பயன்படுத்துறாங்க. பேய்சுரையின் விதைகளை எடுத்துக்கொள்ள சொல்கிறார் கருவூரார். ஒரு 25 கிராம் அளவுக்கு பேய்சுரை விதைகளை எடுத்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். எண்ணெய் சட்டியில 15 கிராம் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடேறினதும் அதுல பேய்சுரையோட விதைகளை போட்டு கருகிடாம பார்த்து வதங்கினதும் பாலை ஊத்தி கொதிச்சு வர்ற போது நெய்யையும் ஊத்தி நல்லா கிளறி, கூடவே தேனையோ சர்க்கரையோ அளவா சேர்த்து கிண்டி எடுத்து ஆறுனதும் எடுத்து சாப்பிடலாம்னு சொல்றார். அடிக்கடி மயக்கம் வருகிற குணம் இருக்கிற நோய்களிலிருந்து எப்படி விடுபடுகிறதுங்கிற விவரத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு அடுத்ததா, சொல்லுவேன் தைலமதை பிடரி கை கால் தோன்ற உள்ளங்காலுமே தடவச் சொல்லு. பேய்சுரை விதைகளை காய வச்சு நல்லா எண்ணெயில போட்டு வதக்கி எடுத்துட்டு, அந்த எண்ணெய கொஞ்சமா எடுத்து பிடரியில, உள்ளங்கையில, உள்ளங்கால்ல தடவி தேய்ச்சி விட்டா மயக்கம் தெளிஞ்சிடும்னும், கொடுமையா வந்து மனசையும் உடலையும் பலவீனமாக்குகிற வீணான பயத்தையும் போக்கிடும்னு சொல்றார். மேல சொன்னபடி பேய்சுரை விதைகளை காய வச்சு எண்ணெயில வதக்கி எடுத்து பாலோட கூட நெய்யும் சர்க்கரையும் சேர்த்து லேகியம் மாதிரி செஞ்சு 20 நாளைக்கு காலையில ஒரு வேளை சிறு உருண்டையா எடுத்து சாப்பிட்டு வந்தா உடம்புல உஷ்ணம் குறைஞ்சு வெப்பத்தினால வந்த நோயெல்லாம் போயிடும்னோ, உடம்பு ஆரோக்கியமானதாக ஆயிடும்னோ, 3 மாசத்துக்கு தொடர்ந்து காலையில சிறு உருண்டை அளவு எடுத்து சாப்பிட்டு வந்தா 300 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ முடியும்னு கருவூரார் சொல்லித் தருகிறார். வாழுகின்ற வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு பேய்சுரையோட விதைகள் பயன்படுகிற செய்தி ஆச்சரியமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. காய்கறி கடைகள்ல சுரைக்காய பார்த்தா வாரத்துக்கு ஒரு முறையாவது வாங்கி உணவில் சேர்த்துக்கிட்டா பல நோய்களை வரவிடாம தடுக்கும்.
குழந்தைகளின் ஞாபக சக்திக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் சர்க்கரை நோய்க்கும் கல்லீரல் பலமாகிறதுக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் வயதான காலத்துல வருகிற ஞாபக மறதியையும் குணமாக்குறதுக்கும் சுரக்காய் மிகவும் பயன் தரக்கூடியது. அதனால நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் விட்டுடலாமா? சுரக்காய பற்றி கருவூரார் சொல்லி தந்ததும் நல்ல விஷயம் தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.